இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா எஃப்ஐஆர் பத்தி என் தம்பி முழுசா சொல்லியிருக்காரு. தம்பி, எஃப்ஐஆர் பத்தி கொஞ்சம் சொல்றா. எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கைன்னு அர்த்தம். முதல் தகவல் அறிக்கைன்றது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா எடுத்தோமே நம்ம ஸ்டேஷனுக்கு போய் எழுத்துப்பூர்வமா நம்ம எழுதி கொடுக்கறதுக்கு பேர் தான் முதல் தகவல் அறிக்கைன்றது. இது எதுக்கு பதிவு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 154 கீழ் பதிவு செய்யப்படும். எஃப்ஐஆர் ஏன் முக்கியம், அது என்னெல்லாம் இருக்கும்? இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு கேஸை நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது எஃப்ஐஆர் தான். அந்த எஃப்ஐஆரை வச்சு தான் அந்த கேஸே மூவ் ஆன் ஆகும். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எப்போது யார் யாரால் பாதிக்கப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்ம எழுதி கொடுக்கணும். அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை வச்சு தான் போலீஸே ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல எங்க எப்படி யாரால் பாதிக்கப்பட்டாங்க, அதே மணிக்கு விட்னஸோட சாட்சிகளின் விவரங்கள், கம்ப்ளைண்டோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே அதை எழுதி கொடுக்குற பேர் தான் முதல் தகவல் அறிக்கைன்றது. அதை யார் கொடுக்கலாம், அதை கொடுக்குற முறை என்ன இருக்கு? இது யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க இல்ல பாதிக்கப்பட்டவரின் சொந்தங்கள் இல்ல அந்த சம்பவத்தை நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க மட்டும்தான் நம்ம ஸ்டேஷனுக்கு போய் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்தா மட்டும்தான் அது எஃப்ஐஆரை கன்சல்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் முதல்ல எப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா 1861ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி ஏஆர் முகமது மகன் மயூதீன்றவர் தான் டெல்லி ஸ்டேஷன்ல பதிவு பண்ணியிருக்காரு. அவர் வீட்டுல திருட்டு போயிருச்சு அப்படின்றதுக்காண்டி பதிவு பண்ணியிருக்காரு. அந்த எஃப்ஐஆர் தான் நம்ம இந்தியாவிலேயும் முதல்ல பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த பிஎன்எஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்தது. தேங்க்யூ. இது போல எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம டேரிங் டிஃபெண்டர் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க.